இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இன்ஸ்டன்டான ஒரு டிஃபன். ஊற வைக்கிற டைம் மட்டும்தான், மற்றபடி ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்றவங்க, டயட்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே தாராளமா இந்த ரெசிபி எடுத்துக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஃபன். இது வந்து புரோட்டீன்லாம் நிறைய இருக்கிறதுனால நீங்க இது ஒன்று சாப்பிட்டீங்கனாலே போதும், ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசிக்காது. வாரத்துல 2 அல்லது 3 நாள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வெயிட் லாஸ் பண்ணிடலாம். வெயிட் லாஸ் பண்றவங்களா இருந்தா ஆயில் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலா கொஞ்சமா நீங்க கீ சேர்த்துக்கலாம். இப்ப வாங்க இந்த டிஃபன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். 1.5 கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுக்கிறேன். நீங்க கடையில வாங்கின பச்சரிசி எடுக்கிறதா இருந்தா கூட தாராளமா எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து கடலைப்பருப்பு, 1 கப் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். இது மூணையும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. சுத்தமா கழுவி இருக்கணும். கழுவுனதுக்கு அப்புறம் பருப்பை முழுகிற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. கட்டாயமா 4-5 மணி நேரம் ஊறணும். ஒருவேளை உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கடலைப்பருப்பு ஊறுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறட்டும். காலையில செய்றீங்க அப்படின்னா நைட்டுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. நல்ல சைஸ் எல்லாம் டபுளா இருக்கு பாருங்க. நல்லா பர்ஃபெக்டா ஊறி இருக்கு. இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். நான் 2 பேட்சா பிரிச்சு நான் அரைச்சிக்க போறேன். நீங்க கிரைண்டர்ல மொத்தமா சேர்த்து அரைச்சாலும் அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தா திக்கா அரைச்சிக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைங்க. தண்ணி நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னா மாவு தண்ணி ஆயிடும். அதனால கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா திக்கா ஸ்மூத்தா அரைச்சிக்கோங்க. இப்ப நான் எல்லா மாவையுமே அரைச்சிட்டேன். பவுலுக்கு மாத்திக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா திக்கா அரைச்சிக்கணும். இப்ப இதை வந்து விஸ்க வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகமா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு மாவு வந்து நல்லா ஸ்மூத்தா திக்கா நல்லா சாஃப்டா கிடைக்கும். அதனாலதான் நம்ம மிக்ஸ் பண்றது. நல்லா ஒருவேளை விஸ்க் இல்லை அப்படின்னா கையை வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உளுந்து வடைக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்க, அது போல நல்லா வேகமா அடிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தா பஃபியா ஒரு மாவு. விஸ்கில் மாவு எடுத்தா ஒழுவக்கூடாது. நம்ம கேக் மாவெல்லாம் ரெடி பண்ணுவோம் பாருங்க, அது போல நீங்க ரெடி பண்ணிக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. குக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து கட்டாயம்லாம் கிடையாது. நீங்கள் குக்கிங் சோடாவுக்கு பதிலாக ஈனோ சேர்க்கறதா இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பொறுமையாக சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு பபுள் பபுளாக வரும். அப்படி வந்துச்சுன்னா மாவு கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குன்னு அர்த்தம். நல்லா நொறையா வந்திருக்கு பாருங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ ஓரத்தில் இருக்கட்டும். இன்னொரு பவுலில் வந்து நீல வாக்கில் கட் பண்ணின குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு குடமிளகாய். வெஜிடபிள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம், நீல வாக்கில் நறுக்கின தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியில் வந்து உள்ளே இருக்கிற அந்த சதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சாட் மசாலா சேர்க்கறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணாமல் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவை வந்து நீங்கள் மெலிசான தோசையாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மெலிசான தோசையாக ஊற்றி காட்டுறேன். நல்லா தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டி மாவு சேர்த்துட்டு நல்லா மெலிசா திரட்டி விட்டுக்கோங்க. தோசைக்கல்லை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெலிசா திரட்டி விட்டுக்கலாம். திரட்டி விட்டுட்டு இப்போ நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அல்லது பட்டர் இல்லை கீ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் கீயே எடுத்துக்கலாம். இப்போ மேலேயும் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால தான் நான் குக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ 2 சைடும் நல்லா வேகட்டும். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில்
எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கட்டாயமாக நான் பொய்யெல்லாம் சொல்லலை, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். நம்ம பிஸா மாதிரி ஒரு தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கு வந்து 1.5 குழிக்கரண்டி மாவு சேர்த்துட்டு ரொம்ப திரட்டி விடாமல் சின்ன ரவுண்டாக திரட்டிக்கங்க. ஓரளவுக்கு அந்த பன் தோசைக்கெல்லாம் நம்ம ஊற்றுவோம் பாருங்க, அது போல் மாவு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த வெங்காயம், குடமிளகாய், தக்காளி மிக்ஸை இதில் மேலே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு மூடி சேர்த்துட்டு மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் பட்டர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. மேலே வந்து சீஸ் இருந்துச்சுன்னா சீஸ் கூட நீங்கள் சேர்த்து பசங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பன்னீர் துருவுனது இருந்துச்சுன்னா மேலே சேர்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 20 செகண்டுக்கு மட்டும் குக் பண்ணுங்கள். ரொம்ப அதிக டைம் எடுத்து குக் பண்ண வேண்டாம். மேலே வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே மாவு ட்ரையாக இருக்கும், அதனால் கட்டாயமாக மேலே எண்ணெய் லைட்டாக சேர்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஒரு 10-20 செகண்டுக்கு குக் ஆகிடுச்சுங்க. திருப்பிக்கலாம். இப்போது லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த மேலே சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே கருகிடும். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா கெச்சப் சாஸ் எது வேணாலும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கெச்சப் வச்சு கொடுங்க. 1 சாப்பிட்ற இடத்துல கட்டாயமாக 2 சாப்பிடுவாங்க. இது அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. 1 சாப்பிட்டீங்கனாலே வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். ரொம்ப அருமையாக இருக்கும். கட்டாயமாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போயிட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் மறக்காமல் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ தோசையை நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்களும் இவ்வளோ எண்ணெய் சேர்க்கணும்னு நான் சொல்லலை. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ஸ்டண்ட்டான 10 நிமிஷம் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.